எம்எஸ்ஓ கிழக்கு மாகாணம் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்குரியது ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த வீடியோவில் எப்படி இதை அப்ளை பண்ணுற இதுக்குரிய என்னென்ன நிபந்தனைகள்னு பார்க்க போகிறோம். சரி, அப்போ இதை அப்ளை பண்ணுறதுக்கு நான் இதில் கமெண்ட் செக்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். அதுக்குள்ளால போங்க, அல்லது இதில் பிடிஎஃப்ல இருக்கிற இந்த லிங்குக்குள்ளால போங்க. நான் குரூப்பில் போட்டிருக்கேன். இதுக்கு ரெண்டு வழிமுறை இருக்கு. சரி, பார்ப்போம் என்னென்ன செய்யலாம்னு. இப்போ இதுக்கு பொதுவான தகைமைகளாக இந்த தகைமைகள் இருக்கும். இந்த வயதெல்லை 18 வயதுக்கும் 35 வயதுக்கும் இடைப்பட்டவராக இருக்கணும். 18 வயதுக்கும் 35 வயதுக்கும் இடைப்பட்டவராக இருக்கணும். அதே மாதிரி கல்வி தகைமைகள் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர ஓஎல்ல மொழி, அதாவது தமிழ் அல்லது சிங்களம் அல்லது ஆங்கிலம் மற்றும் கணிதம் உட்பட 4 பாடங்களில் திறமை சித்தியுடன் ஒரே அமர்வில் 6 பாடங்களில் சித்தி அடைந்திருத்தல் வேணும். இங்க பாருங்க, மொழி என்று சொல்லி தமிழ் அல்லது சிங்களம் அல்லது ஆங்கிலம் தான் போட்டிருக்காங்க. அப்ப தமிழ்ல இருக்கணும் அல்லது ஆங்கிலத்தில் இருக்கணும் என்பதுதான் இதற்குரியது, அல்லது சிங்களத்தில் இருக்கணும். ஆனா இரண்டாம் மொழின்னு தரல என்ன. ஆகவே இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆகவே 6 பாடம் சித்திரிக்கணும். அதே மாதிரி ஏ லெவல்ல கல்வி பொதுத்தராதர பரீட்சை, சாதாரண பொது பரீட்சையில் மற்றும் பொது ஆங்கிலம். இதை பாருங்க, கல்வி பொதுத்தராதர அதாவது ஏஎல்ல சாதாரண பொது பரீட்சை அதாவது ஜென்ரல் நாலேஜ், காமன் ஜென்ரல் நாலேஜ் மற்றும் பொது ஆங்கிலம் தவிர்ந்த ஏனைய அனைத்து பாடங்களிலும் ஒரே அமர்வில் சித்தி அடைஞ்சிருக்கணும். அதாவது 3 இயர்ஸ் இருக்கணும். நீங்க செகண்ட் சைல எடுத்திருக்கலாம், அல்லது தேர்ட் சைல எடுத்திருக்கலாம், அல்லது ஃபெட் சைல எடுத்திருக்கலாம். ஆனா ஒரு சிட்டில் 3 பாடமும் நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். சரி, இதில் சம்பள அளவு திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். பேசிக்காக 48,470 ரூபா இருக்கும். உங்களோட சேவிஸ் அடிப்படையில் 82,800 ரூபா வரையும் இது போகும். சரி, ஆட்சேர்ப்பு முறைகள், அதே மாதிரி பரீட்சை கட்டணம் நீங்கள் 1000 ரூபா கட்டணும். வர மற்ற நிபந்தனைகள், அதில் உங்களுக்குரிய பரீட்சை உழைச்சார்பு, அதாவது இந்த ஐக்யூ ரிலேட்டட் ஆனது 1 மணித்தியாலம் 100 புள்ளிகள். அதே மாதிரி மொழி ஆற்றல் 2.5 மணித்தியாலம் 100 புள்ளிகள். சரியா, இந்த ஐக்யூவில் என்னென்ன வரும், அதாவது எண்கணிதம் ரீதியானது, தர்க்க ரீதியானது வரும். அதே மாதிரி மொழியாற்றல் என்னென்ன வரும், கிரகித்தல், அதே மாதிரி திறன், எழுத்து கோர்வை, மொழி மற்றும் கட்டுரை, இதெல்லாம் உங்களோட மொழியாற்றலில் டெஸ்ட் பண்ணப்படும். சரி, அதில் நீங்கள் சித்தி அடைகிறதுக்கு மினிமம் 40 வீதம். ஒன்று இதை செய்து கொள்ளுங்க. 40 எடுத்தா இதில் என்ன பாஸ் தானாண்டா பாஸ். ஆனால் அதுக்கு உங்களோட என்ன இதுக்குள்ளே வரணும். எத்தனை பேர் எடுக்காங்களோ, நான் நினைக்கிறேன் இதில் எத்தனை வேக்கன்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்கன்னு 140 சொச்சமணியோடு பார்த்த நினைப்பு. ஓகே, ஆகவே அந்த வேக்கண்ட்டுக்குள்ளே நீங்கள் வரணும். அது 40 என்பது மினிமம் பாஸ் மார்க்ஸ் தான். சரி, எப்படி அப்ளை பண்ணணும்னா அந்த லிங்குக்குள்ளே போங்க. லிங்குக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இப்படியான விண்டோ வரும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெட் ஒன்று போய் அதுக்கு பிறகு வரும். இப்போ எக்ஸாமினேஷனுக்கு போனீங்கன்னா இங்கே 2 எக்ஸாமினேஷன் கோல் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஓப்பன், இன்னொன்று லிமிட்டட். இதில் நாம் அப்ளை பண்ண போகிறது லிமிட் ஓப்பன் எக்ஸாமினேஷன். அதில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை தமிழ் வேணும்னா டவுன்லோட் பண்ணலாம். நான் காட்டியது அதே மாதிரி சிங்களம். சரி, அப்ளைக்கு போனீங்கண்டா, அடுத்து அப்ளைக்கு போனீங்கண்டா இப்போ இது லொகின் வித் கூகுள்னு கேட்கும், அல்லது லொகின் வித் இமெயில் ஐடின்னு கேட்கும், அல்லது லொகின் வித் மொபைல் ஓடிபின்னு கேட்கும். ஆகவே நீங்கள் லொகின் வித் மொபைல் ஓடிபியை கொடுங்க. இதில் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பரை கொடுத்து சென்ட் ஓடிபியை கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஆகவே அந்த ஓடிபியை சரி, அப்போ அந்த ஓடிபியை இதில் அடிச்சிங்கன்னா வெரிஃபை ஓடிபி, அது உங்களை என்னத்துக்குள்ளே கொண்டு போய் விடும், உங்களோட இதுக்குள்ளே கொண்டு போய் விடும். இப்போ இங்கே உங்களோட தரவுகளை நிரப்பிட்டு, உங்களோட தரவுகள் அதாவது நேம் வித் இனிஷியல், அதாவது கவனமாக நிரப்பணும். எப்படி நிரப்பணும்னு போட்டிருக்காங்க. கேபிட்டலில் நிரப்பணும், கமா உங்களோட எம், அதாவது உதாரணமாக என் நேம் ஃபயாசன்டா, FAYAS, கமா M.L.M, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே உங்களோட இமெயில் ஐடி, இங்கே உங்களோட இமெயில் ஐடி உதாரணம் என் இமெயில் ஐடி அடிச்சுக்கொள்கிறேன். ஓகே, அதே மாதிரி மொபைல் நம்பர் எளியாக கொடுத்துட்டோம். இங்கே ஜெண்டர், அதே மாதிரி இங்கே நீங்கள் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டில் அதாவது உங்களுக்கு இதில் அக்கௌண்ட் இருந்தால் சம்டைம் டிரெக்டாக போகும், இல்லாட்டி உங்களோட பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும்.
அப்போ பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா சரி. அப்போ நான் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிவிட்டு அப்போ உங்களோட பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அது உங்களோட டேஷ்போர்டுக்குள்ளே போகும். இப்போ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட இது என்ன செஞ்சுட்டு கிரியேட் பண்ணப்பட்டுட்டு உங்களோட இது கிரியேட் பண்ணி login பண்ணப்பட்டுட்டு இப்போ நீங்கள் உங்களோட இதுக்குள்ளே உங்களோட எக்ஸாம் டீட்டெயில் திரும்பவும் வரும். ஆகவே திருப்பி அதுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளையே கொடுத்தீங்கன்னா ஓப்பனுக்கு போய் அப்ளையே கொடுத்தீங்கன்னா உங்களோட பேர்கள் நிரப்பச் சொல்லி திருப்பி வரும். அப்போ உங்களோட பேர் உங்களோட என்ஐசி அதே மாதிரி கால்குலேட் ஃப்ரம் என்ஐசி டேட் ஆஃப் பர்த் உங்களோடது டிரெக்டாகவே இங்கே கால்குலேட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஆகவே உதாரணமாக உங்களோட பேர் அதே இது. ஆனால் இங்கே பாருங்கள் ஃபார்மட் ஷுவர் நேம் கமா a.b அதாவது அதே தான். ஃபார்மட்டில் கொஞ்சம் பார்க்கணும். சில நேரம் இங்கே வேறு அங்கே வேறையா இருந்துடும். ஆனால் மேக்சிமம் ஒன்றா தான் இருக்கும். சரியா, எல்லாம் கேபிட்டல். அதே மாதிரி இங்கே உங்களோட என்ஐசி அப்போ இது உங்களோட என்ஐசியிலேருந்து என்ன ஏஜ் டிரெக்டாக கால்குலேட் ஆகும். செலக்ட் ஃப்ரம் சிட்டி எந்த சிட்டியிலேருந்து ப்ரிஃபர்ட் சிட்டி நான் பெட்டிகுலர் கொடுக்குறேன். எக்ஸாம் லாங்குவேஜ் தமிழ் கொடுக்குறேன். பெர்மனன்ட் டிஸ்ட்ரிக்ட் பெட்டிகுலர் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களோட போஸ்டல் அட்ரஸ் எந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு போஸ்ட் வரணும் உண்டு. ஆகவே நான் அந்த போஸ்டல் அட்ரஸை கொடுக்குறேன். இன்க்ளூடிங் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறாங்க. அப்போ டிஸ்ட்ரிக்டையும் சேர்த்து கொடுக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட்டாக கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்? திகதி, அதுக்கு பிறகு மந்த், அதுக்கு பிறகு இயர். டேட், மந்த், இயர். ஆகவே நான் 26/10/1995 அதை கொடுத்துட்டேன்டா. ஓகே, சரி. ஆகவே உங்களோட ஏஜ் டிரெக்டாக கால்குலேட் ஆகும். அது மாதிரி ஓ லெவல் எக்ஸாம் நான் இதை கொடுத்துட்டு அதே மாதிரி உங்களோட இண்டெக்ஸை கொடுத்தீங்கன்னா இண்டெக்ஸுக்கு நான் நினைக்கிறேன். சரி, உங்களோட இண்டெக்ஸை கொடுத்துட்டு இங்கே எல்லா சப்ஜெக்ட் அதாவது உங்களோட 6 சப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிட்டா என்ன உங்களோட ரிசல்ட்ஸை எட் பண்ணுவீங்க. சரியா? ஆகவே உங்களோட ஓஎல் ரிசல்ட்ஸ் ஏஎல் ரிசல்ட்ஸ் இரண்டையும் நிரப்பிட்டு இதில் சிலது தந்திருக்காங்க, சில பாடங்கள் தரல. ஆகவே தராத பாடங்களை நீங்கள் நிரப்பிக்கொள்ளுங்க. 6 பாடத்தில் விடாமல் தராத பாடங்கள் எல்லாத்தையும் நிரப்பி போட்டு என்ன செய்து கொள்ளுங்க, ப்ரொசீட் டு வெரிஃபைக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களோட வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை அண்ட் கண்டினியூ பேமெண்ட் டாக்குமெண்ட். ஆகவே இதிலிருந்து நீங்கள் வெரிஃபை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பாடங்கள் அதே மாதிரி உங்களோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் சரின்னா வெரிஃபை அண்ட் கண்டினியூ டாக்குமெண்ட்டு கொடுங்க. சரி, இப்போ இங்கே பேங்குக்கு உங்களோட காசை கட்டிட்டு இதில் உங்களோட சரியான ஸ்லிப்புடைய ஸ்கேன் காப்பியை எடுங்க. ஸ்கேன் காப்பியை எடுத்துட்டு இதில் சூஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஃபோனில் அல்லது உங்களோட கம்ப்யூட்டரில் இதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கம்ப்ளீட் அப்ளிகேஷன். ஆகவே இதை முடித்ததுக்கு பிறகு கம்ப்ளீட் அண்ட் ஜென்ரேட் அப்ளிகேஷன் நம்பர்னா இது பிரிண்ட் ஆகும். அது ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் உங்களோட ஸ்லிப்பை இதில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா அதோடய உங்களோட அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதிலிருந்து நீங்கள் பிரிண்டட் வெர்ஷனை உங்களோட பிடிஎஃபாக நீங்கள் தரவிறக்கம் செய்து வைத்துக்கொள்ளலாம். இதுதான் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறேன்ட்டு ஒரு முறை. சரி, இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கொமாண்டில் கேட்கலாம். நான் அதுக்குரிய ரிப்ளை பண்ணுவேன்.